தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் 2 விசைப்படகுகள் இருந்து பீடி இலை பண்டல்கள் இலங்கை படகில் கைமாற்றும் போது இந்திய கடலோர காவல் படையினர் மடக்கி பிடித்தனர். படகில் கடத்தப்பட இருந்த பல லட்சம் மதிப்புள்ள சுமார் 3.5 டன் பீடி இலைகள் பறிமுதல். இலங்கையைச் சேர்ந்த 6 மீனவர்கள் மற்றும் தூத்துக்குடியைச் சேர்ந்த 10 மீனவர்கள் என 16 பேர் கைது. பீடி இலைகள் மற்றும் 4 படகுகள் பறிமுதல். சுங்கத்துறையினர் விசாரணை. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான வஜ்ரா என்ற ரோந்து கப்பலில் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் நடுக்கடலில் 4 படகுகள் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய கடலோர காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று 4 படகுகளை சுற்றி வளைத்து விசாரணை நடத்தினர். அப்போது தூத்துக்குடியைச் சேர்ந்த 2 விசைப்படகில் 10 மீனவர்கள் இருப்பதும் அந்த படகில் இருந்து இலங்கையைச் சேர்ந்த 2 படகுகள் மூலம் இலங்கைக்கு பீடி இலை பண்டல்கள் கடத்த இருப்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் நடத்திய விசாரணை இலங்கை கல்பட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் என்பது தெரியவந்தது. மேலும் தூத்துக்குடியைச் சேர்ந்த 10 மீனவர்கள் என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய கடலோர காவல் படையினர் 4 படகுகள் மற்றும் பல லட்சம் மதிப்புள்ள 3.5 டன் எடை கொண்ட 114 பண்டல்களையும் பறிமுதல் செய்ததுடன் 16 மீனவர்களையும் கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து இலங்கையைச் சேர்ந்த 6 மீனவர்கள் மற்றும் தூத்துக்குடியைச் சேர்ந்த 10 மீனவர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் கியூப் பிரிவு போலீசார் பீடி இலை கடத்த வந்தார்களா அல்லது போதைப் பொருள் எதுவும் கடத்த வந்தார்களா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.